நீங்க தான் லீடா பண்ண போறீங்க. ஆமா, நீங்க வந்து அதிர்ச்சி ஆயிட்டீங்க. அதிர்ச்சியால ஓடிட்டேன் நான். இதனாலாவது கொடுத்தாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், இல்ல நல்ல வேசமா இருக்கும் அப்படின்றது. ஆனா அவர் அதை யோசிக்கலாம், டக்குன்னு வந்து நடிச்சார். இப்படி அந்த இதை நீங்க பதிய வச்சிருவீங்களா அப்படின்னு அந்த வார்த்தையில நான் உள்ள ஏத்தி குடிச்சிருவேன், அதனால எனக்கு அப்படி நிக்கும் அப்படின்னு. உடம்பு தொப்பை போட்டுச்சு, வெயிட் ஏறிடுச்சு இந்த 10 வருஷத்துல, முடியும் கொட்டிடுச்சு. பரவாயில்ல, இன்ன வரையும் நம்மளை அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை பாக்குறோம். நீ அந்த டைலாக் விட்டப்பா, நீ விட்டோன்னே தான் நான் அந்த அவரை சார் எடுக்கணும் அப்படின்னு. அவரு இவ்வாறா நீங்க ஒண்ணு பண்றீங்களா அப்படின்னாரு. தான் ஒரு 1000 ரூபா எடுத்துங்க, 80ல் உள்ள ட்ரெஸ் ஒரு விக் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், என்ன எப்படி உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு சந்திச்சு பேசுறதுல. ஆமா, மிடில் கிளாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம், ஜென்ரலாவும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னைக்கு இருக்க சினிமா, நீங்க பண்ணி முடிச்சிருக்க படங்கள், போயிட்டு இருக்க படங்கள் எல்லாமே பேச போறோம். ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ ப்ரிவியூ பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா பண்ணிருந்தீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். 21ஆம் தேதி மக்கள் பார்த்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் எப்படி இருந்தது? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உங்க இதே மாதிரி அவங்களும் மக்களும் சொல்லிட்டாங்கன்னா போதும். சூப்பர் சூப்பர் சார். சோ கார்ல் மார்க்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாம். படத்துல உங்களுடைய பேர் கார்ல் மார்க்ஸ். ஆமா ஆமா. சோ கார்ல் மார்க்ஸ் பத்தி முனிஷ்காந்த் என்ன நினைக்கிறாருன்றது இந்த பேட்டி ஆரம்பிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா வந்து வேளா ராமமூர்த்தி சார் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதியா இருப்பாரு, அவரோட பையனா நான் இருப்பேன். கம்யூனிஸ்ட்வாதிகளே எப்படி இருப்பாங்க அப்படின்றதுதான் அந்த கதை பேசு. ஆனா அதான் ஊருக்கு செஞ்சா வேணா பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்கும். அதுல இருந்து தான் நான் ஊரை விட்டே வந்திருப்பேன். நான் கதை முழுசா சொல்ல, அது அப்பா என்னன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஊரை விட்டு வந்திருப்பேன். வந்து இவனோட அதான் ஒரு மிடில் கிளாஸோட பெரிய ஆசையா ஊர்ல வந்து ஒரு ஏக்கர்னால நமக்குன்னு ஒண்ணு இருந்து, நமக்கும் ஒரு வீடு இருந்தா கோயில் திருவிழாவுக்கு இதுக்கெல்லாம் போய் அந்த ஒரு எண்ணம். சென்னையில இருந்து போறவங்கலாம் நிறைய பேர் அந்த இது இருக்கும். அந்த மாதிரி ஆசைப்படுறவன் தான் கார்ல் மார்க்ஸ். அதாவது பேருக்கு தகுந்த மாதிரி இருப்பான், இவனுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கும். சரி, எனக்கு நமக்கு இது வேணும்டா. இவன் வந்து அப்படியே சிவப்பு குடி அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் பிடிக்கிற ஆள் கிடையாது படத்துல. இவன் வந்து ஒரு தனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, நம்ம வீடு குடும்பம் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஊர்ல அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இவன் தான் கார்ல் மார்க்ஸ். சூப்பர். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ்லுமே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த கதையை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க தான் லீடா பண்ண போறீங்க. ஆமா, நீங்க வந்து அதிர்ச்சி ஆயிட்டீங்க. அதிர்ச்சியால ஓடிட்டேன் நான். டோரா டேரக்டர் இவர் தான் கூப்பிட்டு வந்தாரு, இவர் கிஷோர் சார. எனக்கு நான் சொல்லும் போதே நான் கலந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம பொழப்பு கரெக்டா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோன்றது எனக்கு எப்படின்றது தெரியும். நம்ம அந்த அந்த ஜோனுக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கு உண்டான பின்னாடி உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படின்றது எனக்கு நான் அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஹீரோட நடிக்கிறேன், எல்லா படமும் ட்ராவல் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க சாதாரணமாக போய் கேரவனில் போய் உட்காந்துட்டு வராங்க அப்படின்றதுலாம் இல்லை. வெளியேருந்து பார்க்குறவங்க உடம்பை மெயின்டைன் பண்ணணும். ரசிகர்களை சந்திக்கும் போது தன்னோட கோவத்தை அவங்களை காட்டக்கூடாது. ஏதாவது படம் ரிலீஸ் ஆகலன்னா இவர் போய் முன்ன நிற்கணும். ஏன்னா இவர் படம்ல அது அவ்வளோ வேலைகள் இருக்கும். இதில் வந்து என்ன இருந்தாலும் மக்களுக்காக அதாவது இவர் என்ன சோகம் இது இருந்தாலும் வெளியே வந்து இது பண்ணணும். மூஞ்சியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஏன்னா பார்க்கறது ரசிக்க இவ்வளோ வேலை இதில் நம்ம எதுவுமே இது கிடையாது, ஒத்து கிடையாது. நம்ம ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும். அதனாலேயே வந்து நான் என்னன்னா இல்லைங்க தலைவா அப்படின்னா, இல்லை நீங்க கதையை கேளுங்க அப்படின்னாரு. உடனே கதையை கேட்ட உடனே நான் சொன்னேன், இது ஹீரோவே பண்ணலாமே. ஏன்னா அவங்க பண்ணாங்கன்னா ஒரு டேபிள் ப்ராஃபிட்டு, ஒரு ப்ரொடக்ஷனா வாங்குறவங்களோட சரி, ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னா சரி, இது அவங்ககிட்ட சொன்னாலே ஓகே ஆகும் அப்படின்னா, இல்லைண்ணே ஒரு இன்னசென்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு இப்போ பேசி முடிஞ்சது. அப்புறம் இந்த கதை வந்து 2-3 கம்பெனிக்கு போச்சு.
போய் அது கொஞ்சம் முடியலை, வந்தாச்சு. வந்தோடனே அப்புறம் திடீர்னு வந்து கிஷோர் சார் தான் எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அண்ணே நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஓகே பண்ணிட்டேன். பெரிய கம்பெனி அது என்னண்ணே ஆக்சஸ் சொல்கிறேன். ஐயோ நம்ம கம்பெனி ஆச்சே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் நான் இங்கே ஒரு சம்பளம் இன்னொரு கம்பெனியில் வந்து நான் சரி இவங்க ஃபஸ்ட்டு பண்ணனால நான் சம்பளம் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் கம்பெனியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க? அதே பட்ஜெட் தானே சொல்லியிருக்கேன் நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு சரிப்பா, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே எப்படி அப்படி இப்படின்னா. அப்புறம் சார் பார்த்தேன், டெல்லி பாபு சார் அவரே வர வச்சிருந்தாரு. அப்புறம் சார் அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க சம்பளத்தெல்லாம் குறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் உள்ளபடியே எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாரு சம்பளம். அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படித்தான் இந்த இது டிராவல் ஆச்சு. டெல்லி பாபு சார் இருக்கும்போதே இந்த படம் முடிஞ்சு கல்வன் ரிலீஸ் ஆன பிறகு ரிலீஸுக்கு பிறகு இது பண்ற மாதிரி இருந்தாரு. அப்பதான் துரதிருஷ்டவரமா இதாயிடுச்சு. எனக்கே இவர் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா 6-7 படம் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம கம்பெனியில. இப்ப அது பூர்ணேஷ் அவங்க இவரு எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா இத அவங்க மாமா பேரை காப்பாற்றாத கொஞ்சம் வழி நடத்தி கொண்டு போயிடுவாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அடுத்து மனதனானமும் ஆரம்பிக்க போறாங்க சீக்வல். ஏன்னா எந்த அளவு இந்த கம்பெனியை உருவாக்குனாரு அப்படின்றத நான் உரிமையின் பிறகு மனதனானயம் தான். அதனால நான் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இது வயசா கம்பெனி புரியுது. அதனால இந்த கம்பெனி ஆக்சஸ் வந்து நல்லா வலுப்பெற்று வரணும். சூப்பர் சூப்பர். அதுதான் ரைட். ஏன்னா இப்ப படத்துல பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டடான காஸ்ட் தான் இருக்காங்க. நீங்க நானு ராதாரவி சாரு, வேலராமூர்த்தி சாரு, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரோஷி மேம் அவங்க ஹீரோயின் அவங்க, அப்புறம் நம்ம வடிவேலு கோடங்கி வடிவேலு, இந்த மாதிரி தான். அதுதான் காஸ்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெமிலியர் தான், ஆனா ரொம்ப கம்மியானது தான். ஓகே ஓகே. ஸோ அப்போ லிமிட்டடான டீம் இருக்கும்போது எல்லாரோடையும் உங்களுக்கு காம்பினேஷன் இருக்கு வேலராமமூர்த்தி சார் தவிர. ஆமா ஆமா. ஸோ அதையும் சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட டீம் தான் ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் வேலை செய்யறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு ஃப்ரெண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அப்படி மிடில் கிளாஸோடைய செட்டு பத்தி பேசலாம். அப்புறம் ஒரு முக்கியமான நபரை பத்தி நான் அடுத்து கேட்க. ஓகே. குரேஷியும் ரொம்ப நல்லா மிங்கிள் ஆயிட்டாப்ல. நான் ஃபர்ஸ்ட் இப்போ போய் சில இடங்கள்ல மிங்கிள் ஆயிடுவேன். எனக்கு ஏன் அப்படின்னா அப்படி மிங்கிள் ஆனாதான் நம்ம கொஞ்சம் டிராவலே பண்ண முடியும். அந்த மாதிரி இப்ப குரேஷி வந்து அப்ப எல்லாம் குக்கு கோவாலே அந்த ஃபெமிலியரா தான். இவர் வடிவேல் சாரும் சரி கோடாங்கி அவரும். அதனால வந்து இது கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி. இந்த படத்துக்கு உழைச்சா எப்படி இருக்கும் ராதாரவி சார் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து எப்பயுமே ஜாலியாவா வந்தாருன்னா அவரு வேற மாதிரி இருப்பார். ஜாலியா அவரை பேசினாருன்னா பேசிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மேமே சரி அதுதான். மேம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது இதுல ஏன் ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னா விஜய். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு விஜயலட்சுமி மேமா. ஏன்னா அவங்க அஞ்சாதையில இருந்து அவங்க டிராவலே வேற. ஆமா. வெங்கட் பிரபு சார் அவங்க அதே மாதிரி அவங்க கலை குடும்பம் வேற. சார் இப்படி இது அப்படின்னு அப்புறம் நான் ரீக்ளைம் பண்ணி பாக்குறேன். கதை டிமாண்ட் பண்ணுது. ஏன்னா நீங்க படம் பார்த்துருப்பீங்க விஜயலட்சுமி மேம் அந்த ஒரு நடிப்புக்குண்டான ஸ்கோப் அவ்வளோ இருக்கும். ஓகே அப்படின்ற போது பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஆனா நான் அவங்ககிட்ட கேட்கல. ஆனா தெரிஞ்சிரும்ல நடிக்கும் போது. ஆனா அந்த இதே தெரியல அவங்ககிட்ட நடிக்கும் போது. நான் நல்லா பார்த்தேன், தெரிஞ்சிரு சொல்ல ஓகே அப்படி அப்படின்றது. ஆனா அவ்வளவுதான் ஒத்துழைப்பு இருந்தது. ஒரு சரி சின்ன ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்காம கதைக்கு உண்டான ஏதோ அதை கரெக்டா பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னொரு நபர் அப்படின்னு நான் கேட்டது வந்து காளி வெங்கட். ஆமா நண்பர். ஆமா. ஸோ அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வரும். ஸோ அவரை பத்தியும் பேசலாம். 2 பேருக்கும் இதுல சேர்ந்தா இல்ல. இவர் கிஷோர் சார் கேட்டார். எனக்கு ஒரே என்ன ஒரு நாள் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சைனா அவருக்குன்னு தனியாவே எடுத்திருப்பாங்க. ஆமா. உடனே நான் என்னன்னா நான் கேட்டேன்னா வருவேன்னு. இப்ப நான் கூட்டாம ஓடுவேன் அவர்கிட்ட. நான் இதுவரையும் அவர்கிட்ட அப்படி கேட்டதில்ல தலைவர. நீங்க கேளுங்க அப்படின்னா நான் என்ன மறுபடியும் கேட்கிறேன். ஏன்னா இது ஒரு 10 நாள்னா நானே வாங்க தலைவா வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அப்படின்னோடனே அவர் எந்த ஏங்க ஒரு நாள் நான் வரேங்க அப்படின்னு. அது ஒரு உண்மையிலே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட நான் கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா ஒரு நாள் ஏன்னா அவர் இடமா இருந்தாலும் ஒரு நாளா ஒரு 5 நாளாவது கொடுத்தாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், இல்லை நல்ல வேசமா இருக்கும் அப்படின்றது. ஆனா அவர் அதை யோசிக்கலாம். டக்குன்னு வந்து
நடிச்சார். சூப்பர். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் நீங்க சமீபமா ஆமா பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா எல்லாமே அதுதான் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அவரு நான் ஆரம்பத்திலே சொன்னது மும்தாஸ் பத்தி நீங்க நம்ம விகடன் பேட்டியில தான் நான் சொல்லியிருக்கேன் ம். அவரை பத்தி. அவரு ஏன்னா அவர் அப்பயே பின்வாருதல் நடிப்பு அவரை. ஆனா அப்ப சரியான அங்கீகாரம் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். அதே லேட்டு தான் அவருக்கு முதலே வந்திருக்கணும். சரி அது என்ன கால சூழல். இப்ப அவரு கலக்குவாரத்துல வேற அவர் ஹீரோவாவே ஸ்டடி பண்ணிடுவாரு. நம்மனால அது முடியாது. ஏன்னா அவரு இதான் பெர்ஃபார்மன்ஸா மாத்திக்கிட்டே இருப்பாரு. எந்த இதுலயும் போய் ஜோன்லயும் இதாயிருவாரு. நம்ம என்ன கோபி அப்படின்ட்டு சரி இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் இது இருக்கும்போது நம்ம அதை டிராவல் பண்றதுன்றது இப்போ ஒரு ஹீரோ வச்சு சப்போர்ட்டிங்கா பண்றதுன்னா பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் தான் பெரிய பில்லர் இருக்காரு. நம்ம அப்படியே ஊட வந்து ஒரு ஜாக்கி ஈக்கிய போட்டு அப்படி இப்படின்றத பண்ணிடலாம். ஆனா பில்லராவே அதுக்கு ஒரு பெரிய ஸ்டஃப் வேணும்ல. இதுல நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் நிறைய கதைகள் உங்களுக்கு வரும் பாருங்க. இல்ல அப்படியே வந்தாலும் இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ராதாரவி சாரை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் அப்பப்ப என்னை காப்பாத்திட்டு இங்க போனியா அங்க பாத்தியா அப்படி அப்படின்னு அவரை தான் சொல்ல முடியும். என்னைய பொறுத்தளவு இந்த மாதிரி கதை வந்தா நான் ஏத்துக்குவேன். ஏன்னா எல்லாமே ஒரு பிள்ளரா வந்து ஒரு கதையை இது பண்றது அப்படின்றது சூப்பர். ஏன்னா இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, காளியனை வந்து மெட்ராஸ் மேட்னி, அவருக்கு ஒரு மெட்ராஸ் மேட்னி அப்படின்னா மாதிரி உங்களுக்கு இந்த படம் அப்படின்ற ஜோன்ல தான் நான் வெளியிருந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவருமே மெட்ராஸ் மேட்னி, ஹவுஸ் மேட்ஸ் இந்த மாதிரியான படங்கள்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. சோ அது போக பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களோட ஐடியா எப்படி இருக்கு? இப்ப இந்த மாதிரி கதைகள் வந்தா தலைவர நான் இது சொன்னாலும் இது வேற மாதிரி அப்படி இல்லை. நான் ஆனால் இருக்கிறத ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ நான் அடித்து வந்ததில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படம் எல்லாரோடையும் நான் பண்ணியிருக்கேன். விஷால் சார் கூட பண்ணியிருக்கேன், ஜெயமலி சார், சூர்யா சார் கூட பண்ணியிருக்கேன், தலைவரோட பண்ணியிருக்கேன், சிவாஜியன் சார் கூட பண்ணியிருக்கேன், சேது சாரோட பண்ணியிருக்கேன், எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் 2 படம் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான ஜோன் இல்லை. அதுதான் நான் அவங்கள யாரையும் தப்பு சொல்றேன். எனக்கு ஏன் சொல்றேன்னா இப்ப என்னை காப்பாத்துனது பூரா வந்து பாத்தீங்கன்னா மாநகரம், குண்டாசுப்பட்டி, மரதான இது பூரா பாத்தீங்கன்னா ஒரு புது படம், புது டைரக்டர், ஒரு டீம் அதுவா அமைதி என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி முதலான கதாபாத்திரம் வரும்போது அது நமக்கு அதுதான் நம்மளை கொண்டு போகுது. பட் அந்த ஜோன்ல தான் போயிட்டு இருக்கேன் நான். இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரு 4 படம் 5 படம் அப்படி கிடைச்சா நான் பண்றவன் தான். அது கிடைக்கல. ஆனா என்னை கொண்டு போனது இந்த சின்ன படங்கள், இந்த படங்கள். நீங்க நானே யோசிப்பேன் சார். நம்மளை எது இது பண்ணுச்சு, எல்லாரும் கூட நடிச்சோம். அவன் கண்டிப்பா பண்ண டான் எல்லாமே நல்ல இதுதான். பட் வந்து நமக்கு மூலதனமா என்ன எங்க இது இன்ன வரையும் நம்ம டிராவலா கொண்டு போயிட்டு இருக்குது என்ன, புது டைரக்டர், ஒரு நல்ல கதாபாத்திரம். ஏன்னா அவரு வெறித்தனமா வருவாரு, இதை நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்ற போது அதுல நம்ம கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். இப்படிதான் எனக்கு அமைஞ்சது. அதனால இந்த மாதிரி கிடைச்சா நான் விடவே மாட்டேன், நான் பண்ணிட்டே இருப்பேன். அது நமக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும், வாங்கின சம்பளமும் கொஞ்சம் செரிக்கும். சூப்பர். நீங்க சினிமாக்கு வந்த கதை, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்கன்றது நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு, உங்களை ரசிக்க ஆரம்பிச்சு அப்படின்ற இது இருக்குல்ல, இது வந்து எவ்வளவு சந்தோஷமா நிறைவா இருக்கு? நிறைவா இருக்கிறத தாண்டி நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டோன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உடம்பு தொப்பை போட்டுச்சு, வெயிட் ஏறிடுச்சு, இந்த 10 வருஷத்துல முடியும் கொட்டிடுச்சு. பரவாயில்ல, இன்ன வரையும் நம்மளை அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை நான் யோசிப்பேன். ஏன்னா இது உடம்பு தேவை. பாத்தீங்கன்னா இப்ப அன்னைக்கு பார்த்த முனிஷ்காந்தே இல்ல, முடி வெயிட் போட்டேன் அப்படின்னே நான் அதை யோசிப்பேன். பரவாயில்ல, நம்மளை நான் ரசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு பொறுப்பா இருக்கணும், இன்னும் என்ன முடிஞ்ச அளவு மக்களை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அது மட்டும்தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பொறுப்பாகவும் இருக்கு, அது ரொம்ப இதாகவும் இருக்கு. மிடில் கிளாஸை பொறுத்தவரையில ராதாரவி சார் மாதிரியான சீனியர் கூட நீங்க வேலை செய்யும் போது பர்சனலா சில விஷயங்கள் நடிப்பு சார்ந்தோ இல்ல படங்கள் பத்தியோ, அவரு படங்கள் இல்ல அவரு உங்களோட படங்கள், இந்த மாதிரியான கான்வர்சேஷன் நிறைய பேசுவோம். அது ராதாரவி சார்லாம் வந்து ஒரு அவங்கெல்லாம் இவங்கள ஒரு மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சில நேரம் அதிக பிரசிங் தரம் பண்ணுவோம். இல்லைன்னா நீ அந்த டைலாக் விட்டப்பா, நீ விட்டோன்னே தான் நான் அந்த அவரை சார் எடுக்கணும் அப்படின்னு. அவரு இவர்றா உன் வேலையை பாடுறா,
உனக்கு என்ன அதை நீ இது பண்றா, அவங்க என்ன தப்புன்னா அவங்க இது பண்ணுவாங்க. சரி, நீ உன்னை இது பண்ணிக்க, நீ அந்த கண்ட்ரோல்ல இருந்துக்க. நீ அவங்க தப்ப நீ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுன்னா உன் தப்ப நீ, அது எனக்கு உண்மையிலே நல்லா இதா இருந்துச்சு. நீ அடுத்தவங்க தப்ப வந்து போயிட்டேன்னா உன் தப்ப நீ விட்டுருவ. அது நீ மெயின்ல வச்சுக்க. நீ ரொம்ப இது பண்ணாங்கன்னு நீ சொல்லலாம். இப்ப 2-3 டேக் அப்படி ஆகுதுன்னா நீ சொல்லலாம், இல்லப்பா நீ இந்த அப்படின்னு சொல்லுவ. இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துச்சு. சரி, ஆமால, அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தானே. ஆமா, அவங்களே நம்ம அடுத்தவங்க தப்ப கண்டுபிடிச்சிட்டே இருந்தா நம்ம தப்ப விட்டுருவோம், நம்ம என்ன தப்பு பண்றத மறந்துடுவோம். அந்த இது அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு எனக்கு சாரு. மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா சிலதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு ஜாலியா. எனக்கு சில பேர் தான் திட்டினா கோவம் வரும். அவர் திட்டினா எங்களுக்கு எல்லாம் சிரிப்பு சந்தோஷம். ஏன்னா அவர் அப்படிதான் பேச, குரேசி எல்லாம் கேட்டு பாருங்க, அப்படி வந்து பேசுறாரு. அவ்வளவு, அதாவது ஒரு சீனியர் மாதிரியே இருக்க மாட்டாரு. அவ்வளவு நல்லா ஜாலியா இது பண்ணுவாரு. அந்த ஆர்டிஸ்ட் அரவணைச்சு போறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இது பண்ணுவாரு. அவற்றா பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு சில இதை கத்துக்கிட்டேன் நான். சூப்பர் சூப்பர். இவ்வளவு வருஷ அனுபவத்துல எவ்வளவு படம், கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் நடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ டேரக்டர்ஸ், சீனியர் டேரக்டர் பார்த்துருப்பீங்க, புது டேரக்டர்ஸ் அவ்வளோ பேரோட படங்கள்ல, முக்கியமான படங்கள்ல நீங்க இருந்திருக்கீங்க. அது உங்களோட கெரியருக்கும் அது பயன்பட்டுருக்கு, அவங்களோட கெரியருக்கும் நீங்க ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க கேரக்டரா நடிச்சு. என்ன கேட்க வரேன்னா, எந்த கதையில நம்ம நடிக்கலாம், எந்த கதையில நம்ம வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்ற முடிவு வந்து எந்த சமயத்துல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது? அதை எப்போ கத்துக்கிட்டீங்க? எழுதும் போது நம்ம பேரை, இப்ப நீங்களே நாளைக்கு பெரிய ஆக்டர் ஆகுங்க, உங்க பேரை எழுத ஆரம்பிச்சாங்கனால அதுவே வந்து அவங்களே டிசைன் பண்றாங்க. டைரக்டரே உங்களை டிசைன், உங்களை சும்மா வந்து பார்த்து வெறுமனையா பார்த்து 4-5 படங்கள் பார்த்து அதுதான் டிசைன் பண்றாங்க. அதனால நான் அப்படியே சூஸ் பண்ணவே மாட்டேன். நான் இப்போ வர்றதுல வந்து இது எது பிடிக்கல, எது இது அவாய்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப வக்கரமாவோ ஒரு இதோ அதை வேணா நான் அவாய்ட் பண்ணுவேனே தவிர முடிவு பண்ணி போகவே மாட்டேன். ஏன்னா நான் டைரக்டர் ஜோன்ல தான் இருப்பேன். நான் முடிஞ்ச அளவு டைரக்டர் ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். என்ன சொன்னாலும் இப்ப என்கிட்ட எவ்வளோ ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு 2-3 தடவை போய் சொல்லுவேன், பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நான் அதுக்கு பிறகு அப்படியே சரி அவர் சொன்னதை செஞ்சுட்டு போயிடுவேன். ரொம்ப உரிமையான டேரக்டர்ஸ், இப்போ ராம்குமார் சாரா இருக்கட்டும், இவர் நம்ம மனதான டேரக்டர் சார், பண்ணி பாருங்க சார் நல்லா அப்படின்ற போது இதுதான் எடுத்துக்கேன். அதனால நான் டிசைன் பண்ணவே மாட்டேங்கிறவா. ஏன்னா அவங்கள நம்மளை பார்த்து தான் எழுதுறாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்னு முடிவு பண்றப்ப இதுல நடிக்கலாமா, இந்த இது நமக்கு ஏத்ததா இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நான் முடிவு பண்ணுவேன். சரி, கொஞ்சம் வரசமா இருக்கு சார், இது நடிகன்னு எல்லாமே நடிக்கணும் தான், எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற போது மட்டும்தான் நான் மட்டும்தான் ஒதுக்குவேன். மற்ற இல்லாட்டி நம்ம டேட் பிரச்சனை, அது ஆஸ்யூஷுவலா நடக்கிறதா. டேட் பிரச்சனை வந்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொல்றீங்களா உள்ளாந்து நான் பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒத்து, அந்த அளவுக்கு நம்ம கிடையாது. மேக்சிமம் நம்ம டைரக்டர் நடிகரா மேக்சிமம் இருக்க நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. ஏன்னா மிடில் கிளாஸ்ல வந்து உங்களை லீட் கேரக்டரா அவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யோசனை இருந்ததுல்ல, இதுக்கு முன்னாடி எந்த படத்தோட கேரக்டர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி, என்ன எப்படி இதுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சொல்லலாம். ஏன்னா நான் இப்ப வில்லனா நடிக்க, நான் அப்ப வேற மாதிரி இருந்தேன், தாடி ஈடிலாம் வச்சுட்டு உண்மையில இந்த உடம்பு வச்சு உண்மையிலே நான் வில்லனா நடிக்கதான் ஆசைப்பட்டு இருந்தேன். அவர் வந்து ஒன்னும் என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அது நம்ம வீடுலேயே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், ஆனா ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன். இதை படிக்க சொன்னாரு, படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த முனிஷ்காந்த் டைலாக் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி படிச்சுட்டே இருந்தேன். நான் நீங்க ஒண்ணு பண்றீங்களா அப்படின்னாரு. நான் ஒரு 1000 ரூபா இருக்குங்க, 80ல் உள்ள ட்ரெஸ் ஒரு விக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி எதுக்கு, சரி ஒருவேளை இந்த டிசைன் பண்றாங்க போல இதை வச்சு அப்படின்ட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து நடிச்சு உடனே அப்புறம் இவர் PV சங்கர் சார் வந்தார் கேமரா. ஒரு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் இங்க இருந்து மட்டும் என்ன இது ரொம்ப சீரியஸா இருக்கு, இது அப்படியே நார்மலா பேசுங்க, அந்த இந்த ரத்த பொரியல் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. போட்டோல பார்க்கும்போது சிங்க மாதிரி, நேர்ல பார்க்கும்போது சிங்க மாதிரி இருப்பேன், போட்டோல வந்து சீக்கு வந்து அது மாதிரிலாம் அது சீரியஸா பண்ணாங்க. ஏன்னா இது கம்மியாகணும்னா பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நீ போயிட்டு வாங்க, 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு அண்ணா முனிஷ்காந்த் கேரண்டி, ஏன்னா நான் அதை ஃபுல்லாவே படிச்சுட்டேன். அதனோட அது கிட்டத்தட்ட படத்தோட ஒரு முதுகெலும்பு தான் அந்த கேரக்டர்.
எனக்கு நான் அவர்கிட்ட சொன்னதே, சார் உங்களை சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், என்னை எப்படி இல்லை நீங்க பண்ணுவீங்க வாங்கின அப்படின்ட்டு. அப்புறம் 10 நாள் ரிஹர்சல் போச்சு. அப்படி இப்ப ராட்சசன் இந்த நம்ம கம்பெனில தான் சாரே கேட்டாராம் ஏங்க, ஏன்னா அதுல பயங்கர அழுகுற எமோஷனு. ஏங்க அவரு எப்படிங்க ரைட்டு. இப்போ நான் இந்த கேள்வியை கேட்டேன், ரைட்டு இப்ப எப்படி அவரது சிம்பத்தியா எப்படி எடுத்துக்குவாங்க? அதனால இல்ல நான் பண்றேன். அப்ப அது ஒரு 3 நாள் அவங்க ரூம்ல 3 நாள் ரிஹர்சல் போச்சு, ஆபீஸ்ல போச்சு. அப்படிதான் இப்ப நம்மளா அதை டிசைட் பண்றது இல்லை. ஆமா, அதுலதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். டைரக்டர்ஸ் ஒரு ஆளை எப்படி அவங்க போக்குல நம்ம போயிட்டோம்னா எப்படி வேணாலும் வடிவமைச்சிருவாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இப்ப இந்த புஷ்பாலாம் பார்த்து சுனில் சார்லாம் காமெடி எப்படி பாத்தீங்களா, டைரக்டர்ஸ் கையில தான் நான் தலைவா. இயக்குனர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சூப்பர், அது பெரிய நம்பிக்கை இருக்கு. ரைட். ஏன்னா படத்துல வந்து உங்களோட ஐடியாலஜியா மிடில் கிளாஸை பொறுத்தவரையில ஊர்ல நிலம், விவசாயம் பார்த்துட்டு வீடு அங்க இருந்துகிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணுன்ற ஒரு சுயநலமா கார்ல் மார்க்ஸ் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்காது, அப்படியே முரண்பாடா இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்க அப்படியே உங்களை நான் அப்ளிகேட் பண்றேன் அந்த இதுல. இப்போ நீங்க உங்க சொந்த ஊர் நிலக்கோட்டைன்ற நிறைய இடங்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பர்சனலா அப்படியான எண்ணம் வந்து ஊரை மிஸ் பண்றோம், ஊர் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்ல? இல்லாம இருக்குமா, ஊரை மிஸ் பண்ணிட்டு தான். சோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கா ஊர்ல? அதாவது கார்ல் மார்க்ஸையும் முனிஷ் காந்தியும் நான் சேர்க்கிறேன். இல்ல அது இருக்கதான் செய்யும். ஊரை விட்டு வரும்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது சொல்றேன், செம்பட்டியில இருந்து அந்த திருச்சி போற வரையும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஊருக்கு போறோம், அப்புறம் திருச்சி வந்த பிறகுதான் மனநிலையே மாறும். சரி அடுத்து நம்ம சென்னை போறோம் அப்படின்ட்டு. இப்பயும் எனக்கு அந்த மனநிலை தான் இருக்கு இருக்கிறதுனால. ஆனா போறதுக்கு டைம் கொஞ்சம் இதா இருக்கு. போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் வந்தேன். இப்ப அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருக்கும்போது அடிக்கடி போயிருந்தேன், இப்பயும் போறேன். ஆனா அந்த இது இப்ப இல்ல, அந்த ரிசீவ் இப்ப இல்ல. எனக்கா அது தோணுதான் என்னன்னு தெரியல. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இருக்காங்க, போறோம். தம்பி என்னெல்லாம் அங்கதான் இருக்காங்க. பட் வந்து இருக்கிற நிதர்சனம் இதுதான். அம்மா இருக்கும் போது ஒரு இது இருக்குல்ல, அது நானா எடுத்துக்கிட்டதா, அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் இல்லையே நீ அம்மா நான் தம்பி அவங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதனால ஒரு சின்ன இது இருக்கும். ஆனா ஊருக்கு போனேன் அப்படின்னா ஒரு 2 நாள் ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ஊர்ரா அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, நம்ம இடம்டா அது, நம்ம இதுடா அப்படின்ற அந்த இது இருக்கும். இன்னமும் உங்களுக்கு இப்ப படத்துல வர மாதிரி ஊர்ல கொஞ்சம் நிலம் வாங்கி அங்க ஒரு விவசாயம் பண்ணணும், நம்ம சினிமால இருக்கிறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் சினிமால இருந்துட்டு அதுவும் பண்றாங்க. இப்போ பசுபதி சார் மாதிரி, கிஷோர் சார் மாதிரி, அப்படிலாம் வெற்றிமாறன் சார்லாம் அதெல்லாம் பண்றதா பேட்டி. ஆமா ஆமா, நான் ஓப்பனா சொன்னா சினிமா சம்பாரிச்ச முதல் காசே வந்து நிலந்தான் தலைவா வாங்கினேன். கொஞ்சம் வாங்கினேன், அதுல கொஞ்சம் லாஸ் ஏமாந்துட்டேன் நான். அப்ப என்னன்னா விவசாயன்றது அப்பதான் யோசிச்சேன். விவசாயம் பொறுத்தளவு வந்து என்ன இருந்தாலும் நீங்க நேரடி பார்வையில் ஒண்ணு இருக்கணும். நம்பி ஆள் விட்டு போனோம்னா அது வேலைக்கு, அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அந்த அளவு அடிபட்டேன். நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதுதான் இப்பதான் மீண்டு வந்திருக்கேன் நான். நான் ஃபர்ஸ்டே விவசாய நிலம் தான் வாங்கினேன். பக்கத்துல நான் மலையில வாங்கினேன். ஏன் அப்படின்னா இங்க அப்படின்னா ஆளுகளை போட்டு வேலை பார்க்கணும், அதுக்கு வந்து இதா வேணும். அதுனா மானாவரி, மழை பெஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அங்க சில இன்சிடென்ட் நடந்துச்சு. இதுக்கு மேல இந்த அப்போ என்னன்னா இது இருந்தாலும் நமக்கு அது வேற மாதிரிதான் மைண்ட் இதாகுது அப்படின்ட்டு இப்ப சமீபமா தான் வித்தேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த ஆசை இருக்கு எனக்கு, இருக்கு ஊர்ல வாங்க. ஆனா கரெக்டா பண்ணணும். நம்ம மூர்க்கத்தனமா நம்ம வந்து அப்படின்லாம் பண்ணிடவே முடியாது விவசாயத்தை. நம்ம என்ன இருந்தாலும் அப்படின்னா அதுக்குண்டானது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நான் அப்படிதான் போய் விழுந்தேன். வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் ஒழுங்கா இடம் வாங்கி போடுறா, அவங்க மேல தப்பே கிடையாது. அப்ப நமக்கு அந்த மைண்ட் செட், நம்ம வாங்கின விவசாயம் நம்ம வாங்கணும் அப்படின்னு. ஆனா அதனோட என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் போகதான் தெரியும், தெரிஞ்சு இந்த இதுல அந்த ஆசை இருக்குன்னு. சூப்பர். ஏன்னா வில்லன் நடிகராகணும் தான் நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இப்பவும் நம்ம அதை பத்தி பேசணும். இப்போ ஏதோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ், நீங்க தான் இந்த படத்தோட வில்லன், அது பெரிய பட்ஜெட் படமோ இல்ல சின்ன பட்ஜெட் படமோ, கதை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தான் வில்லன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட சொன்னார்னா? கண்டிப்பா எனக்கு ஆசை இருக்கு, நான் வேண்டி. ஆனா அதுதான் நான் சொல்றேன், நான் இந்த மேக்சிமம் இந்த முனிஷ்காந்தை விட்டுறக்கூடாதுன்ற பெரிய கான்ஃபிடென்டா இருக்கேன். ஏன் அப்படின்னா அவன் முனிஷ்காந்த் என்ன பண்றான் அப்படின்னா அழுக வச்சிடலாம், கோவப்படுத்திக்கலாம், அதெல்லாம் சிரிக்க வைக்கலாம் பாருங்க. அது ஏதோ ஆண்ட கலைத்தாய் நானும் அமைஞ்சிருச்சு. அது ஏன்னா என்னமோ வந்துருச்சு. ஆனா அந்த இது நம்ம பழைய ஆசை ஒண்ணு இருக்கும்ல, சும்மா அதை போய் எப்படிடா எப்படின்னா அதை இது பண்ணிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு
பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நீங்க சொன்ன மாதிரி நறுக்குன்னு என்னடா என்ன அந்த புஷ்பா படத்துல சுனில் சார டக்குன்னு அவர் அந்த மாத்திட்டாங்க. மாதிரி கிடைச்சு அப்படின்னா நான் பண்ணிட்டு மறுபடியும் முனிஷ்காந்தா வரணும்னு தான் ஆசை எனக்கு. சூப்பர். ஏன் வில்லனா பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை வந்தது? அது என்ன உடம்பு இல்ல தலைவரே, நம்ம அவ்வளோ அழகு கிடையாது. படம் பார்க்குறோம். நான் வந்து அப்பதான் படம் பார்த்து தேட்டரில் கைத்தட்டி விடணும் தான். என்னடா உங்களுக்கு இவ்வளோ கைத்தட்டு விழுகுது, அப்போ அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு அப்போ நம்ம ஒன்று தேர்ந்தெடுப்போம். இன்னும் ஃபிசிக்கலாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபைட்டோ ஒரு இதோ இது நமக்கு வந்து நம்ம என்னமோ அப்படியே நடிச்சு கரைச்சு குடிச்ச மாதிரி இப்படி வந்துடலாம், வில்லனா உள்ள வந்துடலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். வந்துடுறேன், அதுக்கு உண்டான வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். நான் நிறைய ஷார்ட் பிலிம் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா முடி தாடி இதோட தான் இருப்பேன். அடியாள் கேரக்டர் நாளைய இயக்குனர்லயே தலைப்பத்திரத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினேன். அதே வந்து வில்லனா பண்ணி தான் வாங்கினேன். இந்த புருஸ்லி டேரக்டர் பிரசாந்த் மாமன் டேரக்டர் அவர் மூலியமா தான் வாங்கினேன். அதுல பாத்தீங்கன்னா வில்லனா தான் பண்ணிருப்பேன். அதுதான் அப்படிதான் வந்தேன் நான். இதுன்னு சூஸ் பண்ணியெல்லாம் வரல. நம்ம சரி இப்படி இருக்கோம், நம்ம உடம்பு நல்ல ஹைட்டு வெயிட்டு இல்லைன்னா அது நானா நினைச்சுக்கிட்டது இதுக்கு தகுதி இதுதான் அப்படின்னு. இப்ப உள்ள வந்த அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் கிடையாதா, நடிப்பு அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்ப யாராவது எடுத்துட்டு வந்தாலும் நீங்க வில்லனா கண்டிப்பா. ஆனா அதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா ஆமா இருக்கு. காளியனுக்கு உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. நீங்க சொன்ன மாதிரி முண்டாசுப்பட்டி உங்களுக்கு அவர்தான். சினிமா வாய்ப்பு தேடுற காலங்கள்ல இருந்து நீங்க எல்லாரும் பழக்கம் அப்படின்னு. எனக்கு நீங்க 2 பேரும் இப்போ இன்னைக்கு நைட்டு இல்ல இன்னைக்கு சாயந்தரம் சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், என்ன பேசிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அது இங்கே சொல்ல முடியாது. அது வேற மாதிரி. இல்ல சினிமா பத்தி பேசுவீங்களா? சினிமா பத்தி நடக்கும். அப்புறம் வந்து ரிஹர்சல் பண்ணுவோம், ஃபைட் நடக்கும். ரிஹர்சல் தான், காமெடி நடக்கும். அப்படியா இல்ல, நாங்க இங்க பக்கம் தான் ஆபீஸ். எனக்கு வீடு இங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 200 மீட்டர்ல ஒரு ஆபீஸ். அடிக்கடி பார்ப்போம், பார்த்தோம்னா ஜாலியா பேசிக்குவோம், இது மாதிரி பேசிக்குவோம். சில கலந்து உரையாடலாம் வேற மாதிரி சந்தோஷமா அந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய அவர்கிட்ட நிறைய கத்துட்டே இருப்பேன். பாடுவாரு, எல்லா மெமரி அவரை மாதிரி பாரதியார் கவிதைலாம் சொன்னாருன்னா அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. அவரு நான் கேட்பேன், எப்படி இதெல்லாம் எப்படி நீங்க நான் அதை கத்துக்கணும். நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஒரு விஷயத்த எப்படி மெமரியில வச்சுக்கிறது, நான் எப்படி அந்த இதை நீங்க பதிய வச்சிருவீங்களா அப்படின்னு நான் உறிஞ்சு குடிச்சிருவேன். அந்த வார்த்தையில நான் உள்ள ஏத்தி குடிச்சிருவேன், அதனால எனக்கு அப்படி நிக்கும் அப்படின்னுவாரு. அதெல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கேன் ஒரு காலிட்டு அந்த மெமரி இதை பார்த்து. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜோனுக்கு வந்துட்டீங்களா, இல்ல இன்னமும் நிறைய இதெல்லாம் பண்ணணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கும் இதுக்கும் கேட்கறேன். நான் முண்டாசுப்பட்டி முடிஞ்ச உடனே நான் ஒரு ஜோன் வந்தேன். எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, நான் அது எல்லாருமே சொன்னாங்க, டேய் இதெல்லாம் நீ இப்படி பேசவே கூடாதான்னு. ஆனா இருக்கிற ஃபேக்ட் தான். எனக்கே வந்து ஒரு இடத்துல அந்த முண்டாசுப்பட்டியில அந்த பாராட்டு இது இருந்துச்சுங்களா, அது ஒரு அளவு திகட்டிடுச்சு எனக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு, இது பூரா அந்த நீ பண்ற வேலையிலேயே இதுலதான் இருக்கு, அதை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அது உயர்வா கொண்டு போகுது இல்லை அப்படின்றது வேற. அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். நீ அதை மட்டும் பண்ணிட்டே போ, அந்த கிராஜுவலா அதை மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம கரெக்டா கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்மள இந்த அளவே வச்சிருக்கிறது மக்கள் பெரிய விஷயம். அதான் சொன்னேன், இதுக்கு மேல என்ன வேணும், இந்த இதையே நான் அப்படியே காப்பாற்றி கொண்டு போயிட்டேன்னா கூட போதும் எனக்கு. பரவாயில்ல, அதான் முடியலையா இப்ப பரவாயில்ல நடிக்கிறான்டா அப்படின்ட்டு, இவனை ஏன்டா அப்படின்ற அளவில் அவன் பரவாயில்லடா அப்படின்னு அந்த அளவாவது இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஜோன். அந்த இதுல பொறுப்பா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கணும். சூப்பர் சூப்பர். குறிப்பா இவரோட டைரக்ஷன்ல நீங்க இந்த படத்துல என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுவீங்கன்றது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யாருன்னா ராம்குமார் சார். ஏன்னா முண்டாசுப்பட்டி மூணுலயுமே விஷ்ணு சார். உங்களுக்கான பிரேக் லைஃப்ன்றது முண்டாசுப்பட்டி. ஆமா ஆமா. சோ 2 வானம் ஒரு லவ் சப்ஜெக்ட் வாழ்க்கையா தான். பிரேக்னா அதான் அதுக்கு முன்னாடி ரைட். சோ இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்னு கேள்விப்பட்டோம். ஆமா. சோ அதுல உங்களுக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முண்டாசுப்பட்டியில என்னைய விட்டாரு அந்த கேரக்டர், முனிஷ்காந்த் கேரக்டர் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எது பிடிக்குது, நான் நல்லா இல்ல நல்லா இருக்கு, இது வேண்டானே வேணும் இவ்வளவுதான் சொல்லுவாரு. என்ன வேணாலும் நீ பண்ணிக்க அப்படின்ட்டாரு. ஆனா இது வேண்டாம், அதை பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் படம்னா சொன்னது
இதை பண்ணுங்கண்ணே அப்படின்னு அந்த இதெல்லாம் வரல. ம். ராட்சஸ்ல என்ன பண்ணான்னா அப்படியே கையாக பத்திட்டாரு. ம். அண்ணா இந்த மாதிரி இந்த இது ரூல் அப்படின்னு. இப்ப இதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ காமெடி பண்ணு, ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஓகே ஓகே. அப்படி ஆகிட்டாரு. அது பெரிய டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த வேலையா எனக்கு. காமெடினா இப்படி சிரிக்க வைக்கலாமா அப்படின்றது நிறைய இருந்தது. நான் அந்த டிஃப்ரெண்ட் தான் இந்த படத்துல. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான். இதுல என்னை அப்படிதான் பண்ண வச்சிருக்காரு. சூப்பர் சார். ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் வந்து நவம்பர் 21 படம் பார்த்துட்டு கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகும். எங்க சித்தப்பா இப்படித்தானே இருந்தாரு, பக்கத்து வீட்டுல இப்படித்தானே நடந்துச்சு, ஆமா இல்ல இப்படித்தானே புறணி பேசினாங்க. நீங்க எல்லாம் கலந்த கலவையாதான் இருக்கும். தப்பு பண்ணாது. கண்டிப்பா போனா கொஞ்சம் மனநிறைவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி அதான் தேட்டர்ல வந்து கொஞ்சம் பாருங்க. அதான் ஓடிடியில் அதுக்கு பிறகு ஓடிடியில் பார்த்துட்டு இது தேட்டர்ல ஏன் பார்க்கலையே. எதுக்கு நாங்கள் இதை சொல்றோம்னா, நீங்க தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து டைரக்டர்ஸ்க்கோ இல்லை ஆக்டர்ஸுக்கோ இப்போ புதுசாக நடிக்கிறாங்க ஆக்டர்ஸுக்கோ கொஞ்சம் ஹோப்பா இருக்கும். அதனால தேட்டர்ல பார்த்து கொஞ்சம் தயவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா மக்கள் வந்து கொண்டாடுவாங்க, தேட்டருக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய நடிப்பை பார்த்து செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது.